என்னையே கருணையாக நடத்துவினும் கிருபையால் நிலை நிறுத்தேவிரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய ஆலயத்திற்கு மதிப்பு கொடுத்தார்கள். கர்த்தருடைய ஆலயம் கர்த்தரின் ஆலயம் இதுவே என்று சொல்லி பொய் வார்த்தைகளை நம்பிக்கொள்ளாதிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவாலயத்திலும் பெரியவர் உண்டு, அவர்தான் தேவனாகிய கர்த்தர். ஆனால் இந்த தேவாலயத்திலும் பெரியவரை மறந்துவிட்டு அவருடைய வழிகளை விலகிவிட்டு இதோ தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி பெருமை பாராட்டுகிற இந்த ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் கண்டிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமலும் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்திலே சிந்தாமலும் உங்களுக்கு கேடு உண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருப்பீர்களே ஆகில் ஆண்டவர் அங்கே ஆசீர்வாதமாய் ஜனங்களை அங்கே குடியிருக்க பண்ணுவார். ஆனால் இவர்களோ அதற்கு மாறாக ஆண்டவர் வெறுக்கிறதான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டு நாமும் தரிப்பிக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் எனக்கு முன்பாக நின்று இந்த அருவருப்பெல்லாம் செய்வதற்காக விடுதலை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் சொல்லுவீர்களோ என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்து சொல்லுகிறார். தேவனுடைய ஆலயம் தேவனை காட்டிலும் பெரிதல்ல. தேவனுடைய வழிகளை பின்பற்றுவதே முக்கியம். மண்ணினால் செய்யப்பட்ட ஆலயத்திலே கர்த்தர் வாசம் பண்ணார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் பரிசுத்தத்துக்கு மகிமை உண்டாகுது. தேவனுடைய வழிகளை நாம் பின்பற்ற வேண்டும், அவருடைய வார்த்தைகளை பின்பற்ற வேண்டும். அதுதான் முக்கியமாக ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு காணப்படுகிறது. அவருடைய வார்த்தையை பின்பற்றாமல் தேவாலயம் என்று சொல்வது வீண் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். தொடர்ந்து தேவனுடைய வழிகளை பின்பற்றாமல் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாட்கள் வரும் என்று சொல்லி கர்த்தர் எச்சரிக்கிறார். அது அப்புறம் தோப்பேத் என்றும் இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கென்றும் சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு சொல்லப்படும். தோப்பேத்திலே இடம் கிடையாமற் போகும் மற்றும் சபங்கள் அடக்கம் பண்ணுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகி தேவன் எச்சரிப்பு கொடுக்கிறார். எருசலேமின் தெற்கு எல்லை கோட்டிற்கும் இந்த கோட்டில் இருக்கும் இந்த பள்ளத்தாக்கு குப்பை மேடாகவும் விக்கிரகங்களை ஆராதிக்கும் இடமாகவும் அக்கினியில் சிறு பிள்ளைகளை பலியிடும் இடமாகவும் சொல்லப்பட்டது. அந்த இடத்திற்கு தமிழிலே நரகம் என்று சொல்லி அர்த்தம். ஹெல், அதான் இன்னும் குமாரின் பள்ளத்தாக்கு. அப்படி சங்கார பள்ளத்தாக்கை மாறிவிடும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவருடைய எச்சரிப்புக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். தொடர்ந்து 8வது அதிகாரத்திலும் பாவம் செய்யும் பொழுது வருகின்றான தண்டனை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கிறார். அநேக ஜனங்கள் ஆண்டவர் விட்டு வழி விலகி போனார்கள். மரித்தவர்களை அடக்கம் செய்யாமல் விட்டுவிடுவது பரிசுத்த குலைச்சல் காரியமாக பழைய ஏற்பாட்டு காலத்திலே கருதப்பட்டது. தாங்கள் ஆராதிக்க விரும்பின வானத்து நட்சத்திரங்கள் என்பதாக அவர்களது எலும்புகளை காண செய்வதன் மூலம் விக்கிரக ஆராதனை தண்டனையை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போவதாக தேவனாகிய கர்த்தர் எச்சரித்தார். தேவனுடைய நியாயத்தை மக்கள் அறியாதிருந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை புரட்டி பொய்யான செய்திகளை அவர்கள் தலைவர்கள் மக்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார்கள். நியாய தீர்ப்பு பெறாதபடிக்கு பாவம் செய்யலாம் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை புரட்டி கொண்டிருந்தார்கள். அதனால் தேவனுடைய கோபாக்கினை அங்கே கடந்து வருகிறது. விசுவாச மறுதலிப்பு காணப்படுகிறது. மனம் திரும்புதல் காணப்படவில்லை. எனவேதான் ஆண்டவர் இந்த பாவத்தை குறித்து, அழிவை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு எச்சரிப்பை விடுக்கிறார். தேவனுக்கும் அவருடைய நீதிக்கும் பாதைகளுக்கும் எதிராக ஜெபிக்கும் மக்களுக்கு அந்த மகா பெரிய அழிவு காத்திருக்கிறது. அது எருசலேமுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியில் கடைசி நாட்களில் வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அது எச்சரிப்பாகவே கொடுக்கப்படுகிறது. எனவேதான் ஆண்டவராகிய தேவன் இந்த 9வது அதிகாரத்திலும் வரப்போகும்தான அழிவிலிருந்து தப்பிக்கொள்ளும்படியாக மனம் திரும்புதல் தேவைப்படுகிறது. தேவனை எதிர்க்கும் அந்த ஜனத்திற்கு தான் வேதனைப்படுவதை தொடர்ந்து எரேமியா வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவன் அழ விரும்பினான்.
ஆனால் கண்ணீர் சிந்தக்கூடாதபடிக்கு அவனுக்கு துக்கம் அளவில்லாததாக இருந்தது. அந்த அதிகாரம் முழுவதும் துக்கத்தின் கூக்குரல், குற்றச்சாட்டுகள், தப்பிக்கொள்ள முடியாத நியாய தீர்ப்பு ஆகியவற்றை கொடுத்து கொண்டிருந்து புலம்பும் தீர்க்கதரிசி என்று சொல்லி எரேமியா அழைக்கப்படுகிறார். கடினமான இருதயமுள்ள மக்களுக்காக இரவும் பகலும் எரேமியா கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். ஆழமான துக்க உணர்ச்சியோடு தேவ சமூகத்தில் எல்லாவற்றையும் அறிவித்து கொண்டிருந்தார். அங்கே ஜனங்களோ தங்களது பெருமைகளை மேட்டிமைகளை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார்கள். எனவேதான் ஆண்டவர் எச்சரிக்கிறதான ஒரு காரியம், மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற கர்த்தர் நான் என்று அறிந்து அதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சாதனம் இல்லாதவர்களோடு விருத்த சாதனம் உள்ளவர்களும் வாரிக்கொண்டு போகப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எச்சரிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் இந்த எச்சரிப்பு நமக்கும் பொருந்துவதாக இருக்கிறது. இருதயத்தில் விருத்த சாதனம் உள்ளவர்களாய் தேவனுக்கு ஏற்ற வழிகளிலே நடக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாகவும் உன்னதரான தேவன் தாமே இந்த அருமையான நாளிலும் தியான வழியில் ஈடுபடுகிற ஒவ்வொருவரையும் சர்வ வல்லவர் மகிமையான ஆசீர்வாதங்களால் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமீன், ஆமீன்.